பர்ஃபெக்ஷன் பார்க்குறவங்களுக்கு நிம்மதி இருக்காது. அறிவியலில் துல்லியம் முக்கியம். சயின்ஸில் எல்லாம் ரொம்ப துல்லியம் தான் வேணும். மற்ற அறிவியல் உலகத்தில் அதில் கிட்ட ஒரு பேங்க் உத்தியோகத்துக்கு ஒருத்தன் வந்தான், கேள்வி கேட்டார். பேங்க்கில் வேலை பார்க்க வந்திருக்கான், கேள்வி கேட்கணும்ல. என்னடா 8 3 பேருக்குனா என்னடான்னு கேட்டிருக்காரு. இன்டர்வியூவில் 23ன்னு விட்டான். வாய் தவறி சொல்லிவிட்டான். தெரியும் சரியான தெரியும், வாய் தவறி சொல்லிட்டான். உடனே சரி போயிட்டு வந்துட்டாங்க. வெளியில் வந்து யோசிச்சான், ஆகா இது ஒரு சின்ன கேள்வி, 8 3 பேருக்குனா என்னென்னு கேட்டாங்க, நம்ம வாய் தவறி 23 சொல்லிட்டோம், இது நிச்சயமாக இந்த வேலை கிடைக்காது, பேங்க்கில் எப்படி வேலை கொடுப்பாங்க, ஏதோ தப்பாக போச்சுட்டு போயிட்டான். நமக்கு வேலை இல்லைன்ட்டு வீட்டுக்கு போனால் ஒரு 10 நாளில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துட்டுது, வேலைக்கு வந்து சேர்ந்துக்கிடான்னு. அப்போ நினச்சானா, சரி அவரும் சரியாக காதில் வாங்கலை போல இருக்கும் நம்ம சொன்னதை, இதை வந்து நம்ம உண்மையை சொல்லக்கூடாது, பேசாமல் போய் சேர்ந்துருவோன்ட்டு வேலையில் போய் சேர்ந்துக்கிட்டான். பர்மனெண்ட் ஆனதுக்கப்புறம் சொல்லுவோன்னு. வேலை பர்மனெண்ட் ஆச்சு. அப்புறம் 2 மாதம் கழித்து அந்த மேனேஜர்கிட்ட போய் உட்காந்தான். சார், அன்னைக்கு இன்டர்வியூக்கு வந்த அன்றைக்கி என்ன ஒரு கேள்வி கேட்டீங்க, 8 3 பேருக்குனா என்னென்னு, நான் வாய் தவறி 23ன்னு சொல்லிட்டேன், நீங்களும் அது சரியாக காதில் வாங்கலை, எனக்கே வேலை கொடுத்துட்டீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டுருக்கான். அப்போ அவர் சொன்னார், அப்படி இல்லைப்பா உட்கார் சொல்கிறேன், அன்னைக்கு இன்டர்வியூ நடந்த அன்னைக்கு உன்னையும் சேர்த்து மொத்தம் 294 பேர் வந்தீங்க இன்டர்வியூக்கு. நான் அந்த 294 பேர்கிட்டையும் இந்த கேள்வி கேட்டேன், 8 3 பேருக்குனா என்னன்னு. நீ சொன்னது தான் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர். நான் அதனால தான் உனக்கு வேலை கொடுத்தேன், ஏமாந்து போய் கொடுத்துள்ள அப்படின்னாராம். அதுதான் அந்த பைத்தியத்தன்மை. அதாவது வாழ்க்கையில் வந்து நிம்மதி வேணுங்கிறவங்களுக்கு நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் பார்க்க தெரியணும். பர்ஃபெக்ஷன் பார்க்குறவங்களுக்கு நிம்மதி இருக்காது. அறிவியலில் துல்லியம் முக்கியம். சயின்ஸில் எல்லாம் ரொம்ப துல்லியம் தான் வேணும். மற்ற அறிவியல் உலகத்தில் அதில் கிட்டத்தட்ட இப்போ ஒரு செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புகிற ராக்கெட்டு பரவாயில்ல பக்கத்து கிரகத்தில் போய் இறங்கிட்டுது அப்படின்னு போக முடியாது. அதில் துல்லியமாக இருக்கணும். அறிவியலில் சயின்ஸில் வாழ்க்கைங்கிற கலைக்கு இந்த நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் தான் தேவை. பர்ஃபெக்ஷன்னு பார்த்து தான் நமக்கு மன இறுக்கம் வந்துடுது. பர்ஃபெக்ஷன் உலகத்தில் ஒன்றுமே கிடையாதான். நானே என் மனசில் ஒரு உருவத்தை வரைஞ்சிக்க வேண்டியது, நான் வரைஞ்சிக்கிற மனசுக்குள்ளே வச்சுருக்கிறேன், அதே மாதிரி எதிரில் இருக்கிறது இருக்கான்னு பார்க்குறேன். அப்படி இருந்ததுன்னா அது பர்ஃபெக்ட்னு ஒத்துக்கிறேன், இல்லைன்னா அது பர்ஃபெக்ட் இல்லைங்கிறேன். அதாவது கோளாறு நான் வரைகிற ஓவியத்தில் இருக்குது. எது இந்த உலகத்தில் எப்படி இருக்கணுமோ அது அப்படி தான் இருக்குது. அக்செப்ட் பீப்புள் ஆஸ் தே ஆர், அக்செப்ட் திங்ஸ் ஆஸ் தே ஆர்மாங்க. அதனால் வந்து நானாக உன்னை மனசில் வச்சுக்கிட்டு இது மாதிரி அது இல்லையேன்னு கவலைப்படுறேன் பாருங்கள், இதெல்லாம் மன இறுக்கத்துக்கு காரணமாக போடுது. மன இறுக்கம், மன வருத்தம் இப்படி தாங்க. ஏன்னா உலகத்தில் அழகுங்கிறதுக்கே ஒரு சொல்லுவாங்க, அழகாய் இருக்கிற பொருளை நீ விரும்புவதில்லை, அழகாய் இருக்கிற பொருளை நீ விரும்புவதில்லை, நீ விரும்புகிற பொருள் அழகாக இருக்கிறது. அதுதான் உண்மை. நாம் அந்த எதை விரும்புகிறோமோ அந்த பொருள் அழகாக இருக்குது, மேலே விருப்பம். அதனால் நாம் விரும்புகிற பொருள் அழகாக இருக்கிறது அப்படின்னா, இந்த உலகம் பூரா அழகாக இருக்கணும்னா என்ன, நாம் இந்த உலகத்தை விரும்பணும். அந்த விரும்புகிற கலையை தான் மகரிஷி கற்றுக் கொடுக்குறாரு, வேற ஒன்றும் இல்லை. அப்படி பார்த்துட்டிங்கன்னா அந்த அளவுக்கு மனசை பக்குவப்படுத்திவிட்டா இந்த உலகம் பூரா அவங்களுக்கு அழகாக இருக்கும். இந்த உலகம் வந்து ஒரு சொர்க்கமயமாக இருக்கும். அப்படி அந்த மனசை வந்து நாம் பக்குவப்படுத்த வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். அதுக்கு தான் அவர்கள் இந்த பயிற்சி இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க.